வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வேண்டிக் கொள்கிறேன், வணங்கிக் கொள்கிறேன். வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனிய நண்பர்களே, தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி, கேப்டன் தொடங்கிய அந்த கட்சி, அந்த தேமுதிகவினுடைய விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு தேதியில திமுக கூட்டணி பலமாக அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு செங்கல்ல கூட யாராலையும் உருவ முடியல அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அடுத்தடுத்த மாதங்கள் வந்துகிட்டு இருக்கும் போது காய்கள் நகர்த்தப்படும் போது என்ன நடக்குமோ அது தெரியல. ஆனா இந்த நிமிஷம் வரைக்க தமிழகத்துல திமுக கூட்டணி அப்படிங்கிறது வலுவாவே இருக்கு. மதவாத சக்திகள் நம்ம தமிழகத்துக்குள்ளார வரக்கூடாதுங்கிறதுல அந்த திமுக கூட்டணி அமைப்பு எல்லாமே ஒன்றுபட்டு செயல்படுறத நம்ம பார்க்க முடியுது. இதே போல இந்த பக்கம் திமுக அப்படின்னா இந்த பக்கம் அதிமுக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அதிமுக எடப்பாடி அண்ணன், அதுக்கப்புறம் பாஜக நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற கூட்டணியை தாண்டி வேற யாருமே அதுக்குள்ளார வரல. ஏங்க, ஜி.கே. வாசன் இருக்காருங்க அப்படின்னாக்க, ஜி.கே. வாசனுக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கும் அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸ்க்குன்னு நம்ம எண்ணி பார்க்கணும். ஏங்க, ஏசி சண்முக அண்ணாச்சி இருக்காருங்க அப்படின்னா, ஏசி சண்முக அண்ணா கட்சியோட பேர் கூட நம்ம பல பேருக்கு தெரியாம இருக்கு. அப்படிங்கிறத தான் வாக்காளர்கள் பல பேருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனாக்க, வேலூர் தாண்டி கிருஷ்ணகிரி பக்கம் போயிட்டாலோ அல்லது விழுப்புரம் தாண்டி திருச்சியை தாண்டிட்டாலோ ஏசி சண்முகம் அப்படின்னாக்க யாரு, அவருக்கு என்ன கட்சி பேரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில டிடிவி தினகரன் இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில. ஏன் பாரதிய ஜனதாவோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம்னாக்கா, எடப்பாடி என்ன ரொம்ப அழகா சொன்னாரு, நாங்க பாஜகவோட கூட்டணி இருக்கிறோம், ஆனா பாஜகவோட இன்னும் சில பேர் கூட்டணி இருக்காங்க. இது என்னடா அது புதுசா இருக்கு ரூட்டு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கு, ஆனால் பாரதிய ஜனதா வேறு சில கட்சிகளோடையும் கூட்டணியில இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இது ஒரு புது கணக்காக தான் இருக்கு. டிடிவி என்ன சொல்றாரு, நான் பிஜேபியில தான் கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் ஆவாரு அப்படின்னு சொல்றாரு. இப்படியான கலைபரங்கள் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்துல அமித்ஷாவும் சரி மோடியும் சரி டிடிவி தினகரனை பார்க்கவே கூப்பிடல, ஓபிஎஸ் பார்க்க கூப்பிடலைங்கிறதுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேமுதிக இந்த தேர்தலை நின்று நிதானித்து களமாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். இந்த தேமுதிகவுடைய இந்த நிதானம் தான் வரக்கூடிய தேர்தலுக்கு மிகப்பெரிய அச்சாரம் போட போகுது, வெற்றியை தரப்போகுது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்புகள். எனக்கு தெரிந்த தேமுதிக நண்பர்கள், அரசியல் விமர்சகர்களெல்லாம் பேசும்போது அப்படிதான் கணிக்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை உருவாக்கிய போது அவருக்கு இருந்த எழுச்சி, அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கே வந்தது. அப்படிங்கிற கணக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது தமிழக மக்கள் விஜயகாந்த் அவர்கள் மேல தனிப்பட்ட ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. கூடா நட்பு கேடாக முடியும் அப்படிங்கிறதுக்கு போல இவங்க ஒவ்வொரு தடவையும் வைத்த கூட்டணி தான் இவர்களுக்கு உண்டான வாக்கு வங்கியை சரிந்த காரணம் அதுதான் அப்படிங்கிறதையும் நாம ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு அந்த தேமுதிகவினுடைய அந்த கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த முறை அதிமுக கூட கூட்டணி போகக்கூடாது அப்படின்றாங்க. அதற்கு காரணம் என்ன, எம்பி சீட்டு தரேன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகக்கூடாது அப்படிங்கிறதுல தேமுதிகவினர் கொள்கை பிடிப்போட உறுதி பிடிப்போட இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன, பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் நமக்கு விழுகிற 4 ஓட்டும் விழாம போயிரும் அப்படிங்கிறத தேமுதிக காலம் கடந்து உணர்ந்திருப்பதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில பிரேமலதா விஜயகாந்த் அன்னியார் அவர்கள் ரொம்ப தெளிவா ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நாங்க ஒரு மாநாடு நடத்த போறோம் கடலூர்ல, அப்ப நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் பதில் அப்படின்னு சொல்லி மாதங்களை தள்ளி போட்டு நிறுத்தி நிதானமா களமாடிட்டு இருக்காங்க. தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக விஜயபிரபாகரன் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம்னு சொல்லிட்டு தொடர்ந்து உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்த வண்ணம் இருக்கிறாங்க பிரேமலதா அன்னியார்.
இது எல்லாமே தேமுதிகவுக்கு ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த தேமுதிகவுக்கு ஒரு வைட்டமின் ஏத்துனது, ஒரு பாட்டில் பிளட் ஏத்துனது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்றைக்கு திடீர்னு இப்ப நடந்த ஒரு சம்பவம் இன்னும் ஒரு குதூகலத்தை தேமுதிக தொண்டர்களிடையே ஏற்படுத்தி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, செனட்டாப் சாலையை நோக்கி தேமுதிக சென்றது. பிரேமலதா அன்னியார் அவர்களும் மற்ற பார்த்தசாரதி உள்ளிட்டவர்களும் நேரா போய் செனட்டாப் சாலையில் இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று நலம் விசாரித்தது இன்னைக்கு வைரலாகி இருக்கு. எங்க குடும்பமும் அவங்க குடும்பமும் அந்த காலத்திலேருந்தே ஒரு நட்பான குடும்பம், ஒரு உறவான குடும்பம். அதனால அவங்கள உடல் நலம் விசாரிக்கிறதுக்காக போனேன். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்றாங்க. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லாத தலைவர்களே கிடையாது. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டாலும் போய் பார்த்தோம், இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஸ்டாலின் அவருடைய உடல் நலத்துக்கு விசாரிக்க போறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் வெறும் நல விசாரிப்பு மட்டும்தான் அங்க நடந்திருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் திமுக வட்டாரங்களும் தேமுதிக வட்டாரங்களும் தெல்ல தெளிவா சொல்றாங்க. அதற்கு காரணம் என்னன்னாக்க, வரக்கூடிய 2026 தேர்தல் தேமுதிகவுக்கு முக்கியமான தேர்தல். இது வாழ்வா சாவா அப்படிங்கிற தேர்தல். இன்னும் சொல்ல போனா ஒரு 3 எம்எல்ஏக்களாவது தேமுதிகவுக்கு வந்துவிட வேண்டும் அப்படின்னு இருக்க வேண்டிய தேர்தல் இது. அப்படி இல்லாட்டினா அவர்களுடைய அந்த அங்கீகாரம், அந்த அந்தஸ்து எல்லாமே அடிபட்டு போய்விடும் அப்படிங்கிறது தான். ஆக இன்னைக்கு தேதிக்கு தேமுதிக எந்த கட்சி ஜெயிக்கிறதோ அந்த கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து கொண்டு நமக்கும் லாபம் வரணும், சேர்ந்து இருக்கிறதுனால அந்த கூட்டணி கட்சிக்கும் லாபம் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு செயல்படுவதாகத்தான், அதற்கு திட்டமிட்டிருப்பதாகத்தான் தேமுதிக தொண்டர்கள் உற்சாக மனநிலையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏங்க, விஜயகாந்துக்கும் விஜய் அவர்களுக்கும் எவ்வளவு ஒரு பந்தம் இருக்கு. விஜய் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரன், விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு இதெல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் கட்சி தாவேகாவுடன் அவர்கள் கூட்டு சேரலாமே அப்படின்னு பல கணக்குகள் ஹேஷியங்கள் சொல்லப்பட்டுச்சு. அப்ப இது குறித்து பிரேமலதா அன்னியார்ட்ட கூட தெளிவா கேட்டாங்க, தாவேகாவோட நீங்க சேர போறீங்களா, கூட்டணி வைக்க போறீங்களா, விஜய் அவர்களோட விஜய் கட்சியோட நீங்க கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இத விஜய்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் இப்ப நான் பாக்யராஜ் சாரை சந்திக்கிறேன்னாக்கா, நான் பாக்யராஜ் சாரை சந்திச்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். பாக்யராஜ் சார் என்ன சந்திச்சாருன்னு சொல்லக்கூடாது இல்லையா? என்னதான் தேமுதிக இன்னைக்கு நசுங்கி இன்னைக்கு கொஞ்சம் குறுகி போய் இருந்தாலும் கூட, இன்னைக்கு வாக்கு வங்கியை சிதற விட்டு இருந்தாலும் கூட, அது கேப்டன் தான். தேமுதிக தான். அந்த கட்சியோட தாவேகா சேரணும்னு தான் இருக்கணுமே ஒழிய, தாவேகான்ற ஒரு புது கட்சியோட தாவேகா அப்படிங்கிற விஜய் தொடங்கிய இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல், ஒரு விஷயத்தை கூட நான் எப்படி ஓட்டு வாங்கியிருக்க பார்த்தியான்னு கூட சொல்லாத ஒரு எல்கேஜியாக இருக்கிற தாவேகா விஜயோட இவங்க போய் சேர்றது அப்படிங்கிறது அது நல்ல விஷயமா, அது கெத்தா, அது கேப்டனுக்கு உண்டான மரியாதைக்குரிய விஷயமா அப்படிங்கிறத ரொம்ப அழகா சூசகமாவே அன்னியார் அவர்கள் தெரிவிச்சிட்டாங்க. இதே போல சில தேமுதிக நண்பர்களா இருக்கட்டும் அல்லது தாவேகா காரங்களா இருக்கட்டும் எங்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏங்க, டிஎம்கேல இன்னைக்கு அங்க வண்டி ஃபுல்லா இருக்குங்க, அங்க போய் கூட்டணி சேர்ந்தாக்க எவ்வளவு சீட்டு கிடைக்கும்? இதே தாவேகா ஃப்ரெஷ்ஷான கட்சிங்க, 234 தொகுதி, 40 சீட்டு கேட்கலாம் அப்படின்னு இருந்தாக்க 40 சீட்டையும் அவங்க தரத்துக்கு தயாரா இருப்பாங்க தாவேகா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. 40 சீட்டு கொடுத்து 40 தொகுதிகள்ல தேமுதிக நிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 4 தொகுதியில நின்று 3 தொகுதியில ஜெயிச்சாலும் அதுதானே வெற்றி. 40 தொகுதியில நிக்கிறோம்னாக்க 40 தொகுதியில நின்று யார் பிரச்சாரம் பண்றது? முதல்ல இன்றைய தேதிக்கு தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சிக்கு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதாவது மண் குதிரை அப்படின்னு தாவேக்காவை இன்னைக்கு தேதிக்கு அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பல ஊடகங்கள் அவரை ஒரு பெரிய ஹீரோவை போல தாவேக்கா இப்படி அடிச்சு சாத்திருங்கிறது போல ஒரு சீன் கிளியர் பண்ணி அதை இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சீனை திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. கருத்து திணிப்புன்னு சொல்றோம்ல, அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, தாவேக்கா இதுவரை தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உள்கட்டமைப்பை கூட இதுவரை சரிவர அமைக்கவில்லை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட். அதன்படி பார்த்தால் 40 சீட்டு தேமுதிகவுக்கு தாவேக்கா கொடுத்தாலும் கூட அது எந்த பிரயோஜனத்தையும் தராதுங்கிறது தான் உறுதி. ஒரு சீட்டில் கூட தேமுதிக அங்க போய் ஜெயிக்கிறதுக்கு உண்டான கட்டமைப்பு இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. சரி, அதிமுகவில் ஆல்ரெடி எம்பி சீட்டு தரோம்னு சொல்லி எடப்பாடி அண்ணன் தேமுதிகவை ஏமாத்திட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கு. அவமானம். இங்க கௌரவம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சுயமரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய அந்த தேமுதிகவுக்குன்னு இன்னும் சில கெத்து இருக்கு இல்லையா? இதுவரைக்கும் எந்த ஒரு சமாதிக்கும் இவ்வளவு கூட்டம் தினம் தினம் வந்ததே கிடையாது. விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு, விஜயகாந்த் அவர்களுடைய அந்த சமாதி கோவிலுக்கு தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்துட்டு இருக்காங்கனாக்கா, மக்களுடைய மனசுல ஒரு தனி அந்தஸ்து, தனி இடம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்குங்கிறது தான் இங்க நிதர்சனம். இன்னும் சொல்ல போனா, இதெல்லாம் ஏண்டா அவர் உயிரோடு இருக்கும்போதே ஓட்டு போட்டிருக்கலாமேடா அப்படின்னு சொன்னாக்க, திரும்பவும் நான் சொன்ன ஒரு இடம்தான், கூடா நட்பு கேடாக முடியும் அப்படிங்கிறது தான். அதனால அன்னைக்கு அவங்க கேப்டனை கொண்டாட விட்டுட்டாலும் கூட இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்தனுடைய கட்சியை பலப்படுத்தணும்னு தேமுதிகவுல உறுப்பினர் இல்லாத மக்கள் கூட ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அந்த வகையில பார்க்கும்போது தேமுதிக கட்சி திமுகவோடு இணைவதற்கோ கூட்டணி அமைப்பதற்கோ உண்டான காரணங்கள் நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த 2026 தேர்தலில் தேமுதிக ஜெயிக்கணும், ஜெயிச்சே தீரணும். இதுதான் பிரேமலதா அன்னியாருடைய கால்குலேஷன், கணக்கு, ஒரு பிளான். இந்த பிளான் கண்டிப்பாக தேமுதிக உறுப்பினர்கள் மத்தியில உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறது மட்டும் இப்போதைக்கு உறுதி. வணக்கம் நண்பர்களே.